அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 23வது தராவீஹில் 27 ஜுஸுகள் நிறைவாக கேட்டு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய பண்புகளான ரஹ்மான் ரஹீம் என்பதிலிருந்து அல்லாஹுடைய முழுமையான ரஹ்மத்தை நம் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இன்றைய தராவிஹில் மிக அழகான ஒரு சூரா, கேட்க கேட்க இனிக்கின்ற அளவிற்கு காதுகளுக்கு சுவையாக 10வது ரக்காத்திலும் 11வது ரக்காத்திலும் சூரத்துர் ரஹ்மானை நாம் கேட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரஹ்மான் என்ற சூராவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த ரஹ்மான் என்ற சூரா அரூசுல் குர்ஆன், குர்ஆனுடைய மணப்பெண் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு அலங்காரம் என்பது இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டிசைன் என்பது என்ன செய்யும் இருக்கும், ஒரு அலங்காரம் என்பது இருக்கும். இந்த குர்ஆனுடைய அலங்காரம் என்பது, இந்த குர்ஆனுடைய மணப்பெண் என்பது சூரத்துர் ரஹ்மானாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ரிவாயத் செய்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த சூராவை ஒரு சமயம் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதி கொண்டு இருக்கிறாங்க இரவு நேரத்தில். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டை கடந்து போகிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே நின்றுட்டாங்க. ஓத ஓத கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டுட்டு போயிட்டாங்க. ஃபஜரில் அவங்கள சந்திக்கும் பொழுது சொன்னாங்க, அபு மூசா அவர்களே, கது ஊத்திய மின் மசாமீரி ஆலி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் இறக்கப்பட்டது, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இசை கீதம் இருக்கிறது, அந்த இசை ராகம் என்பது இருக்கிறது, உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு யாரை சொன்னாங்க? அபு மூசா. என்ன யார ரசூலுல்லாஹ் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நேற்று உங்களுடைய வீட்டுக்கு இரவு நான் கடந்து போனேன், அப்பொழுது நீங்கள் ஓதக்கூடிய அந்த ரஹ்மான் சூராவை கேட்டு நான் அப்படியே மெய்மிருந்து நின்றுட்டேன்னு சொல்லும் பொழுது சொன்னாங்க, யார சொல்லலாம் நீங்கள் வெளியே நிற்கிறீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சத்தமாக ஓதிருப்பேன் அப்படின்னாங்களாம். இந்த சூரத்துர் ரஹ்மான் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கவாசிகளை அழைத்து அவர்களுடைய தரங்களுக்கு ஏற்ப, அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப சிம்மாசனங்களை அமைக்கப்பட்டு அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வை அந்த தரிசிக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய ஒளியால் இந்த சூரத்துர் ரஹ்மானை அல்லாஹ் ஓதுவானாம். இந்த சூரத்துர் ரஹ்மான் ஓதப்படும், ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. சூரத்துர் ரஹ்மான் ஓதப்படும். ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான், அந்த அப்படியே 31 தடவை இந்த வாசகங்கள் அப்படியே வருது. இந்த சூரத்துர் ரஹ்மான்ல 31 தடவை இதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஓதி காமித்த உடனே அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம், என்ன ஒரு இனிமையானது, இதற்கு முன்னால் எங்களுடைய காதுகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு இசை, இப்படிப்பட்ட ஒரு ரிங்காரம், இப்படிப்பட்ட ஒரு அந்த இசை கீதத்தை கேட்கவில்லையே என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு, நாளையும் இதை போன்று கிடைக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லிக்கொண்டே அவர்களுடைய இடங்களுக்கு அவர்கள் நகருவார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துர் ரஹ்மான் பல தடவை சஹாபாக்களுக்கு ஓதி காமிச்சாங்க. ஒரு சமயம் ஓதி காமித்த பிறகு, ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான், மனித வர்க்கமே, ஜின் வர்க்கமே, உங்கள் இறைவனுடைய, உங்கள் இருவர்களுடைய இறைவனுடைய எந்த அருட்கொடையை நீங்கள் பொய்ப்படுத்துகிறீர்கள், அதுதான் அதுக்கான பொருள். அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் எதை நீங்கள் பொய்ப்படுத்துகிறீர்கள் அப்படி என்றுதான் 31 தடவை கேட்கப்படும். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 31 தடவை அல்லாஹ் கேட்குறான். சஹாபா பெருமக்களே, என் அன்பு தோழர்களே, எல்லாரும் நிசப்தமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, நான் இதே வார்த்தையை, இதே சூறாவை நான் ஜின்களுக்கு ஓதி காமிச்சேன். ஏன், யாருக்கு இருக்கு? மனிதர்களுக்கும் இருக்கு, ஜின்னுகளுக்கும் தான் அல்லாஹ் சொல்றான். நான் ஜின்களுக்கு ஓதி காமித்தேன். ஒவ்வொரு ஜின்னும் அழுது கொண்டே சொன்னது, லா பிஷையின் மின் நிஅமதிக ரப்பனா லா நுகஸிப்,
நீங்கள் இப்போ கூட சூரத்து ரஹ்மான் குரானில் எடுத்து நீங்கள் 27 ஜுஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல ஸ்டார் போட்டு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன். லா பி ஷைஇம் மின் நிஅமதிக, உன்னுடைய அருட்கொடையிலிருந்து எந்த ஒரு வஸ்துவையும் ரப்பனா எங்கள் இறைவா லா நுகஸிப், நாங்கள் பொய்ப்படுத்த மாட்டோம், நாங்கள் பொய்ப்படுத்தவில்லை அப்படி என்று எழுதப்பட்டிருக்கும். இப்போ கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஸ்டார் போட்டு பக்கத்தில் எழுதியிருக்கும். இது யார் சொன்னது என்று சொன்னால் ஜின்கள் சொன்னது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஜின்கள் சொல்கிறாங்க, என்னுடைய அருமை தோழர்கள் நீங்கள் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சூரத்து ரஹ்மான் எந்த ஒரு சூறாவிலும் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்படலை. அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், அங்கே ஹம்த் என்ற வார்த்தை தான் முன்னாடி வரும். அலிஃப் லாம் மீம் காஃப் நஜ்ம், எந்த ஒரு சூறாவை எடுத்தாலும் ஒரே ஒரு சூரா அர் ரஹ்மான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், என்னை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று என்னை அழையுங்கள். வேற எந்த ஒரு பன்மையும் அல்லாஹ் சொல்லலை. ரஹீம்னு இருக்கு, வதூதுன்னு இருக்கு. அல்லாஹ்வுக்கு 99 பேர்கள் இருக்கிறது. ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் எத்தனையோ இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மலிக், ஜுல் ஜலாலி வல் இக்ராம், எவ்வளவு பேர்கள் அல்லாஹ்வுக்கு. பாரின்னு இருக்கு, முஸவ்விர்னு இருக்கு, வதூதுன்னு இருக்கு, மஜீதுன்னு இருக்கு, எவ்வளவு பேர்கள் இருக்கிறது. அல்லாஹ் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், கிருபையாளன். இந்த ரஹ்மான் என்ற அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய ரஹ்மத்தை, தன்னுடைய கிருபையை இந்த உலகம் முழுக்க வியாபித்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறான். அரிஷ படைக்கப்பட்டு அந்த அரிஷுக்கு மேல் எழுதப்பட்ட வார்த்தை இன்ன ரஹ்மதி வசியத் குல்ல ஷை, இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய அருள் என்பது என்னுடைய கோபத்தை விட மிகைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய கோபத்தை விட எது மிகைத்திருக்கு? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அதுதான் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு மட்டும் அந்த ரஹ்மான் என்ற தன்மை இல்லைன்னா நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வீட்டில் ஒரு பையன் தவறு செஞ்சிட்டார், என்ன பண்ணுவோம்? ஏண்டா இந்த தவறை செஞ்ச, அவனை வெளிப்படையாக கேட்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மான், எவ்வளவு பாவம் செய்தாலும் நம்மை பார்த்து கேட்பதில்லை. ஏன் இப்படி பாவம் செஞ்ச கேட்குறானா? நம்மளை அழைச்சி கேட்குறானா? ஒரு காலம் இருந்ததாம், சில மக்கள் இருந்தார்களாம், அவர்கள் என்ன பாவங்களை செய்தார்களோ அந்த பாவங்களை அவர்களுடைய வீட்டிற்கு வெளியே எழுதப்பட்டு இருக்குமாம். யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய போர்டு வைக்கணும்னு. ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன பாவங்கள், நாவினால் என்ன பாவங்கள், செயலினால் என்ன பாவங்கள், சிந்தனையால் என்ன பாவங்கள் செய்தார்களோ அதையெல்லாம் அவர்களுடைய வீட்டிற்கு முன்னால் தொங்க விடப்பட்டு இருக்கும். இப்படி வச்சா ஃப்ளெக்ஸ் போர்டு எவ்வளோ பெருசாக நம்மளுக்கு வைக்கணும், எவ்வளோ பாவங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுடைய ரஹ்மான் என்ற அந்த தன்மை இருப்பதினால் தான், நம் மீது கிருபை இருப்பதினால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மறைச்சு வச்சிருக்கிறான். இன்னொன்று, நம்ம பிள்ளைங்களை ஒரு தவறு செஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? தண்டிப்போம், உடனுக்குடனே அடி, உடனுக்குடனே பனிஷ்மெண்ட் கொடுப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எவ்வளவு பாவம் செய்தாலும் நம்மளை தண்டிக்கிறானா? உடனடி தண்டனை இருக்கிறதா? உடனடி தண்டனை இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் கிதாபுகளில் எழுதுகிறாங்க, இந்த பக்கம் ரக்கீப், இந்த பக்கம் அதீத், 2 மலக்குமார்கள் இருக்காங்களா இல்லையா? ரக்கீபுடைய வேலை என்ன? அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? நன்மைகள் எழுதுவாங்க, இவர் என்னென்ன நன்மைகள் செய்தார். இவர் அதீதுடைய வேலை என்ன தீமைகள் செய்கிறாங்களோ அவர் எழுதுவார். இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் அமீர். 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் என்ன செஞ்சிடணும்? அமீர் ஆக்கிடணும். வீடுன்னு சொன்னால் 2 பேருமே அமீராக இருந்தால் அம்மனி அந்த பக்கம் போவாங்க, நீங்கள் இந்த பக்கம் போயிட்டு இருப்பீங்க, வண்டி வேற மாதிரியா போகும். 2 பேருக்கு ஒருத்தர் அமீர் என்ன செய்யணும்? அமீர் இருக்கணும். இதில் ரக்கீப் அதீதில் அமீர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. யாரு? அதீத். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இந்த யார் எழுதுவார்? இந்த ரக்கீப் என்ன சொல்கிறாரோ அதுதான் அதீத் என்பவர் என்ன செய்வார்? எழுதுவார். ரக்கீபு தான் அமீர், நன்மை எழுதக்கூடியவர். ஒரு நன்மையை செய்த உடனே அவர்கிட்ட கேட்கலாம் மாட்டார், அமீர் அவரே எழுதிடுவார். ஒரு நன்மை செஞ்சிருக்கிறார், அதுக்கு 70 10 700 எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவும் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். அவ்வளவும் என்ன செய்ய எழுதப்படும். இதுவே ஒரு தீமை செய்யப்பட்டால், ஒரு பாவம் செய்யப்பட்டால் உடனே அவர் யார்கிட்ட கேட்பார்? அமீர்கிட்ட கேட்பார், என்ன எழுதிட்டுமா? கொஞ்ச நேரம் பொறுங்க. அவர் தௌபா செய்வாரா? அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான்.
அவர் தீமையை செய்தால் அவர் தௌபா செய்கிற வரைக்கும் நீ தாமதிக்க வேண்டும். அவர் காலையில் செய்ததை நீ எப்போ எடுத்துட்டு போவீங்க? அசரில் தான் கொண்டு போவீங்க. அசரு வரைக்கும் அவர் தௌபா செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை நமக்கு ரஹ்மான் தன்னுடைய கிருபையை கொண்டு இருக்கிறான். நம்ம உடனே அடிச்சிடும் பிள்ளைங்களை, உடனே பனிஷ்மெண்ட். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனையை மறைக்கவும் செய்கிறான், நம்மளுடைய பாவங்களை மறைக்கவும் செய்கிறான், நம்மளுடைய தண்டனைகளை பிற்படுத்தவும் செய்கிறான். நம்ம தண்டனைக்காக தௌபா செய்கிறார்களா என்ற அந்த ரஹ்மான் என்ற சிஃபத்தை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன்! ரஹ்மான் என்ற வார்த்தை குர்ஆனில் 57 இடங்களில் வந்திருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றிலும் பார்க்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வை இப்படி சொல்வார்கள், யா அர்ஹமர் ராஹிமீன், கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனே, கிருபை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கிருபையாளனே, அருளாளனுக்கெல்லாம் அருளாளனே என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார்கள். காரணம், அல்லாஹுடைய ரஹ்மான் என்ற தன்மை வெளிப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையை அழைச்சிக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு பறவை, ஒரு தாய் பறவை அவங்களுடைய கூட்டத்திற்கு பின்னாடியே பறந்து வந்துக்கிட்டே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, ஏன் அந்த பறவை நம்மளே துரத்துக்கிட்டு இருக்கு, நம்மளே சுற்றி ஏன் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுது ஒரு சஹாபி சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், அந்த பறவையினுடைய குஞ்சை, அதனுடைய குழந்தை, ஒரு குட்டி பறவையை இந்த சஹாபி எடுத்து வைத்து கொண்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஃபஜ்ஜ ஹாதிஹி பி வலதிஹா, யார் இந்த குழந்தையுடைய அந்த பறவையினுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டது அப்படின்னு அந்த சஹாபி சொன்னாங்க. யார சொல்ல, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு தன்னுடைய அந்த துண்டிலிருந்து எடுத்து அந்த பறவையை வெளியே விட்டாங்க. அது பறந்து போனது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தாய் பறவையை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 மடங்கு ரஹமத்துடையவன் சொல்றாங்க. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நான் ஒரு சமயம் வீட்டிலே இருந்தேன். அப்பொழுது யாசப் கேட்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்தார்கள். வந்து ஏதாவது வீட்டில் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என் வீட்டில் பேரிச்ச பழத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் ஒரு 3 பேரித்த பழங்களை எடுத்து வந்து அந்த பெண்மணியோட கையில் கொடுத்தேன். ஏன்னா அவங்க கூட 2 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். யாசகம் கேட்கக்கூடியவங்கள 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. உடனே அந்த அம்மா ஒரு பேரித்த பழம் எடுத்துகிட்டு ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தாங்க, இன்னொரு பேரித்த பழத்தை இந்த பக்கம் இடது பக்கம் கொடுத்துட்டாங்க. கொடுத்து அந்த குழந்தைங்க சாப்பிட்டாங்க. 3வதாக இருக்கின்ற அந்த துண்டை எடுத்து வாய்க்கிட்ட அந்த அம்மா எடுத்துகிட்டு போகிறாங்க. யா உம்மி அப்படின்னு அந்த குழந்தை கேட்க ஆரம்பித்தாங்க. என்னம்மா பசிக்குதுமான்னாங்க. அப்படியே அந்த வாயிலேருந்து எடுத்து அதை பிச்சு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கொடுத்துட்டு அந்த அம்மா அப்படியே நடந்து போனாங்க குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டு. இந்த விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பாசத்திற்கே, இந்த அன்புக்கே இவ்வளவு சொல்றீங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை விட 99% அல்லாஹ் மனிதர்கள் மீது கிருபையாளன். அல்லாஹ் அவ்வளவு கிருபை. அதுதான் ரஹ்மான் என்ற சிஃபத். ரஹ்மானை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ரஹ்மான் இந்த உலகத்திலே நன்மை காஃபிராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ரஹீம் என்றால் நாளை மறுமையிலே முஸ்லிம்களுக்கு மட்டும் இருக்கின்ற சிஃபத். அது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வெளிப்படும். ஆனால் ரஹ்மான் என்ற தன்மை முஸ்லீம் காஃபிர் அத்தனை நபர்களுக்குமே அல்லாஹ் வியாபித்து என்ன செய்வான், கொடுக்கக்கூடியவன். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் என்னை அழைத்து, உன்னுடைய பதிவேட்டு ஆமால் நாமா இதோ இங்கே இருக்கிறது, இதோ பிடியுங்கள், நான் விசாரிக்கட்டுமா இந்த ஆமால் நாமாவை, அல்லதை உங்களுடைய பெற்றெடுத்த 10 மாதம் சுமந்த தாய் இருக்கிறார்களே அவர்கள் விசாரிக்கட்டுமா? 2 பேரில் யாரை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க, யாரை வேணாலும் தேர்ந்தெடுங்க. பெற்றெடுத்த தாயா அல்லது ரப்பாகிய நானா, நீங்களே சொல்லுங்க. விசாரித்து உங்களுக்கு சொர்க்கமா நரகமா அப்படின்னு என்ன செய்யட்டும், தீர்ப்பை கொடுக்கட்டும்னு சொல்லும் பொழுது, அப்படி கொடுக்கப்பட்டால் சுஃபியான் அவர்களே நீங்கள் என்ன சொல்வீர்கள் சொன்னால், ஒருபோதும் என்னுடைய தாய் வேண்டாம் என்று சொல்லுவேன். யார் வேண்டாம்? 10 மாதம் சுமந்த அந்த தாய் வேண்டாம் என்று சொல்லுவேன். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவ்வளவு பெரிய கிருபையாளன், என்னுடைய தாய் என்னுடைய பாவங்களை பார்த்தால் இவ்வளவு கேவலமாக நீ நடந்து கொண்டாயா, இப்படியா நீ நடந்து கொண்டாயா என்று இந்த தாய் கேட்பார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தான பார்வையில் தான் என்னை பார்ப்பான். அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தான அந்த ரஹ்மான் என்ற தன்மையோடு தான் என்னை என்ன செய்வான், பார்த்து என்னை சொர்க்கத்திற்கு என்ன செய்வான், அனுப்புவான் என்று சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இது மாதிரி பல்வேறு வரலாறுகள். நம்மளுடைய அமல்கள்லாம் ஒன்றுமே இல்லை, அல்லாஹுடைய ரஹ்மத்துன்னு ஒன்று இருந்தால் போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெரும் கொண்ட கூட்டம் இஸ்லாமை தழுவுறதுக்கு வராங்க, பையத்தை செய்ய போகிறாங்க. அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், நாங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, பல்வேறு கொலைகளை செஞ்சிருக்கிறோம், பல்வேறு அனாச்சாரங்களை செய்திருக்கிறோம், விபச்சாரங்களை செய்திருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா, எங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு பையத்தை செய்யும் பொழுது, ஷஹாதத்தை சொல்லும் பொழுது, அவங்க கையை வைக்கும் பொழுது கேட்குறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வாங்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கிட்டா சூரத்து ஸுமர்ல, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி. சூரத்து ஸுமருடைய ஆயத், இன்னல்லாஹ் யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, எந்த பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அதான் ரஹ்மான், அல்லாஹுடைய ரஹ்மான் என்ற தன்மை. எவ்வளோ பெரிய பாவம் இருந்தாலும் சரி. இப்படின்னு சொன்ன உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஷிர்கா இருந்தா, இணை வைப்பதா இருந்தா? உடனே இவங்க தலையாட்டுறாங்க, இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை, மௌனமாக இருந்தாங்க. இரண்டாவது தடவை கேட்டாங்க, மௌனமாக இருந்தாங்க. மூன்றாவது தடவை கேட்டாங்க, மௌனமாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகைத்தால் அவர் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இதுதான் ரஹ்மத் மிகைத்து விட்டால் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அது அல்லாஹ் கையில் இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது யமன் நாட்டுக்காரர் ஒருவர் உள்ள வராங்க, லம்லமுல் யமானி, அவங்க பேர் லம்லம் யமானி அவர்கள் உள்ள வராங்க. வந்த உடனே அபூ ஹுரைரா அவங்கள பார்த்து சொல்றாங்க, யா யமானி, யமன் நாட்டுக்காரரே, லா தகூலன்ன, யாரை பார்த்தும் சொல்லிவிடாதீர்கள், வல்லாஹி லா யக்ஃபிருக, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், வலா யுத்ஹிலுகல் ஜன்னா, உன்னை சொர்க்கத்திலே நுழைக்கவே மாட்டான் என்று யாரை பார்த்தும் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கேட்டாங்க, மன் அன்த, என்னை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நான் யாரை சொன்னேன், நான் யாரை சொல்ல போறேன், நான் யமன் நாட்டுக்காரன்னு தெரிஞ்ச உடனே என்னை பார்த்து இப்படி சொல்வீங்களா, யார் நீங்க அப்படின்னு கேட்டவனே, ஆனால் அபூ ஹுரைரா, நான் அபூ ஹுரைராப்பா அப்படின்னு சொல்லி, ரலியல்லாஹு தஆலா, நீங்களா, ஜலீலு சஹாபி வந்து முசாஃபா செஞ்சாங்க, என்னை பார்த்து ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்கும் பொழுது சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்ன ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்றேன். யாரை பார்த்தாலும் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா அவ்வளவு ஹதீஸை உள்ள வாங்கி வச்சிருக்கிறவங்க, பார்த்தாலே ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, எடுத்து சொல்லிடணும் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு சபையில் இப்படி சொன்னார்கள், ஒரு ஆபித், ஒரு நல்ல வணக்கசாலி இருந்தார். அவரோடு சேர்ந்து நண்பர் ஒருவர் வணக்கவே செய்ய மாட்டார், யாரை பார்த்தாலும் கேலி கிண்டல் பரிகாசம் செய்வது புறம் பேசுவது இப்படிப்பட்ட செயலிலே இருப்பார். ஒரு சமயம் இந்த ஆபித் நல்ல வணங்கக்கூடியவர் வணக்கசாலி அவரை பார்த்து சொன்னார், ஏன்பா எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிற, என்னோட சேர்ந்து வா, அப்படியே நம்ம பள்ளிவாசலுக்கு போவோம், நம்ம போய் ஏதாவது அமல் செய்வோம், திக்ர செய்வோம், ஏன் இப்படி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு பரிகாசம் பண்ணிக்கிட்டு மக்களோட புறம் பேசிக்கிட்டு இருக்கிற எப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம், நீ போய் வணங்கி என்னத்தை பண்ண, நீ பூ வேலையை பாரு, உனக்கான கூலியை அல்லாஹ் கொடுக்க போகிறான், எனக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்க போகிறான், இன்னும் அல்லாஹ் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, லா யக்ஃபிருக அல்லாஹ், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான்டா, இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்ட்டார் அவர். இப்படின்னு சொல்லிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இரு மனிதர்களும் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்த்து நிற்க வைப்பான். இந்த ரெண்டு பேரையும் நிற்க வச்சு அல்லாஹ் கேட்பானாம், உனக்கு யார் சொன்னது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று உனக்கு யார் சத்தியம் செய்ய சொன்னது என்று கேட்பானாம் அல்லாஹ் அந்த மனிதரை. என் மீது சத்தியம் என்று சொல்லும் அளவிற்கு என்னிடத்தில் மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லை என்று சொல்வதற்கு உனக்கு யார் அந்த
பொறுப்பை கொடுத்தது, அந்த உரிமையை கொடுத்ததுன்னு சொல்லுவேன். கேட்டுட்டு சொல்லுவேனா, கது கஃபர் துலி ஃபுனான், அந்த மனிதனை நான் மன்னிச்சுட்டேன், உன்னை நான் நரகத்துக்கு அனுப்புறேன்னு அல்லாஹ் அனுப்பிடுவானா. அல்லாஹுடைய ரஹ்மத், யாரும் இவரை மன்னிக்க மாட்டான். இவன் இவ்வளவு தினா செய்யறாரு, இவ்வளவு பண்றானு, 100 கொலை செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் அவருக்கு எங்க கொடுப்பான்? சொர்க்கத்தை கொடுப்பான். ஹதீஸ்ல இருக்கு. ஒருத்தர் 99 கொலை செஞ்சிருப்பாரு, வந்து பாவ மன்னிப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட வந்து நிற்பாரு. எவ்வளவு பெரிய பாவம்லாம் செஞ்சிருக்காரு, உனக்கு அல்லாஹ் மன்னிப்பாட்டா? அவரையும் போட்டார், 100 ஆயிடுச்சு, செஞ்சுரியா அடிச்சிட்டாரு. அடுத்து அவருக்கு மனம் வருத்தம் வருது, மறுபடியும் என்ன செய்யறாரு? போய் கேட்கிறாரு, அல்லாஹ் மன்னிப்பாப்பா, இங்கெல்லாம் நல்லவர்கள் இருக்காங்க, அந்த பக்கம் போப்பான்னு சொல்லும் பொழுது மலக்குல் மௌத் வந்து ரூஹை வாங்கிட்டார். 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. மலக்குல் அதான் மலக்குர் ரஹ்மா, நல்ல ரூஹை கைப்பற்றவங்க மலக்குர் ரஹ்மா, கெட்ட ரூஹுகளை கைப்பற்றவங்க மலக்குல் அதாப். சண்டை போடுறாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு. சண்டை போடுறாங்க, நான் தான் பிடிப்பேன், இவன் 100 கொலை செஞ்சிருக்கான், இவன் தௌபாவின் பக்கம் வந்துட்டான்பா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியில் ஒரு மனிதனுடைய தீர்ப்பு வந்தது. அவர் எந்த பக்கம் திசையில் அதிகமாக இருக்கிறாரு, நல்லவர்களுடைய இடத்திற்கு அவர் நெருங்கி போயிட்டார். அவருடைய போன இடம் நெருக்கமாக அங்கதான் இருக்கு. எனவே மலக்குல் ரஹ்மா அவருடைய ரூஹை கைப்பற்றிட்டு போனாங்க. ஒரு அமல் செய்யல, வெறும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை நினைச்சு தௌபாவின் பக்கம் போனார், அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு காரணமே தேவையில்லை. இதுவும் சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு காரணம் யாரும் கேட்க முடியாது. நாளைக்கு மறுமை நாள்ல ஏன் அல்லாஹ் அவர் அனுப்பினியா, அல்லாஹ் சைட்ல அனுப்பிச்சிருவான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகைச்சிரும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகைத்து விட்டால் போதும். ஒரு மனிதர் 80 வயசு ஹார்ட் சர்ஜரி பண்றாங்க. ஹார்ட் சர்ஜரி 3 மணி நேரம். 3 மணி நேரம் நடந்து முடிச்ச உடனே கண் விழிக்கிறார். கண் விழித்த உடனே பில் எடுத்து கொடுக்குறாங்க. 8 lakhs. பில் எவ்வளோ? 8 லட்சம் அப்படின்னு பார்த்த உடனே அழுகுறார் மனிதர். தேம்பி தேம்பி அழுகுறார். கேட்குறாங்க, என்னங்க பில்லை பார்த்தோன்னே அழுவுறீங்க, பில்லை பார்த்தோன்னே அழுவுறீங்க, வேணும்னா பில்லு வேணாலும் கொஞ்சம் குறைச்சி ஏதாவது பேசலாங்க அப்படின்னு சொன்ன உடனே 10 லட்சமாக இருந்தாலும் நான் கொடுத்துருவேன். என்ன சொன்னார்? 10 லட்சமாக இருந்தாலும் நான் கொடுத்துருவேன். பிறகு ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? 80 வருடங்கள் 3 மணி நேரம் என் இதய துடிப்பை சரிபார்ப்பதற்காக நீங்கள் 8 லட்சம் கேட்டிருக்கிறீர்கள். 3 மணி நேரத்திற்கு 8 லட்சம் கேட்டிருக்கேன். 80 வருடங்கள் என்னுடைய இதய துடிப்பை பாதுகாத்தானே அந்த ரஹ்மானுக்கு நான் என்ன கொடுப்பேன் கைமாறு? நம்மளுடைய உடல்ல இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் யோசித்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மளுக்கு விளங்கும். நம்ம அது விளங்குறது இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் ரஹ்மான் என்ற அந்த பார்வை நம்ம வேலை யோசிச்சு பார்க்கணும். அவருக்கு கண் இல்லை, அவருக்கு கால் இல்லை, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு சலாஹியத்தை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு இதை கொடுத்திருக்கிறான், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இது அல்லாஹ் ரஹ்மான் என்ற இதை கொடுத்திருக்கிறான். இதை நம்ம யோசிக்கணும். யோசிக்காத பட்சத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்ம அதீதமாக யோசிக்கணும். ஒரு மிடர் தண்ணி இருக்கிறது, அந்த தண்ணிக்கு பகரமாக நம்முடைய அமல்கள்லாம். ஹாரூன் ரஷீத் பாஷா அவர் இடத்துல சம்மாக் என்ற ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாமேதை வராங்க. ஹாரூன் ரஷீத் பாஷா தண்ணீரை அப்படியே வாய்க்கிட்ட கொண்டு போகிறாங்க. உடனே ஹாரூன் ரஷீத் பாஷா அவர்களே, இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிறீர்களே, இது உள்ளே போய் சிக்கி கொண்டால், தண்ணி ஒரு மிடர் தண்ணி உள்ளே இறங்குது, இறங்கினோட அது சிக்கிக்கிடுச்சுன்னு சொன்னா, இதற்கு பகரமாக அந்த குடல் வலையை சரி செய்வதற்கு நீங்கள் என்ன விலை கொடுப்பீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே போகிறது ஒரே ஒரு மிடர் தண்ணி. சில பேருக்கு சிக்கிக்கும், முள்ளு தான் சிக்கணும்னு இல்லை, அல்லாஹ் நினைச்சா தண்ணி கூட இதில் சிக்குவாங்க. கேட்குறாங்க, சொல்கிறாங்க, நிஸ்வி முல்கி, என்னுடைய ஆட்சியினுடைய பாதியை கொடுத்தாவது நான் சரி பண்ணுவேன். உள்ள இறங்குற தண்ணி. அடுத்து கேட்டாங்க, அந்த இறங்கின தண்ணி வெளியே வரல, அடைச்சிக்கிச்சு. உள்ள போகிறதுக்கு அடைச்சிக்கிச்சுன்னா பாதி, வெளியே வரல, அது அப்படியே என்ன ஆயிடுச்சாங்க, ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொன்னா, பிகம் இஸ்தரைதஹா, அதற்கு நீங்கள் எவ்வளவு விலை கொடுப்பீங்கன்னு கேட்டது. சொன்னாங்க, குல்லிஹு பிமுல்கி குல்லிஹி, என்னுடைய அரசாட்சி முழுமையாக நான் என்ன செய்து விடுவேன், கொடுத்து விடுவேன். இவ்வளவுதான். ஒரு மீட்டர் தண்ணி உள்ள போய் வெளியே வரணும்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும். அது சிக்கிக்கிச்சு, மனுஷன் இல்லை, அது வெளியே வரல. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம பாட்டுக்கு போறோம், கை அசைகிறதே, இப்படியே அல்லாஹ் நிக்க வச்சுட்டாரா இந்த நரம்பு, அவ்வளவுதான்.
இந்த பார்வை, நடக்கிற நட, ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியுமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு தாய் தன் குழந்தையின் மீது காட்டுகின்ற அந்த பாசம், ஒரு ஒரு கால்நடைகள், ஒரு ஒட்டகை, ஒரு குதிரை தன்னுடைய பிள்ளைகள் குட்டிகள் மீது காட்டுகின்ற அன்பு இருக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளிலிருந்து ஒரே ஒரு சதவீதம் தான், 99% அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நமக்காக வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவ்வளவு பெரியது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. 1000 வருடங்கள் ஒரு ஆபீத் 1000 வருடங்கள் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அல்லாஹுக்காக வேண்டி வணக்கம் செஞ்சிருக்கிறார். வணக்கம் செய்த ஒருவர் நாளை மறுமையில் வந்து நிற்பார். அல்லாஹ் சொல்வான், என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீ சொர்க்கத்திற்கு போ. யா அல்லாஹ், 1000 வருஷம் 500 வருஷம் செஞ்சவனும் இருக்கிறார், 1000 வருஷம். அப்போ அல்லாஹ் சொல்லுவானாம், எனக்கு எதிர்த்து நீ பேசிவிட்டாய், நீ நரகத்திற்கு போ அப்படின்னு சொல்லிடுவான். அந்த மனிதரை நரகத்துக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது அவருக்கு தாகம் ஏற்படுமாம், அடங்க முடியாத தாகம், என்ன செய்வதென்றே புரியாமல் எங்காவது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்குமா அப்படி என்று ஏங்குவாராம். அப்பொழுது ஒருவர் பானையை வைத்துக் கொண்டு தண்ணீர் விருப்புவாராம். அப்போ அவங்க கிட்ட கேட்பாங்களாம், கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க குடிக்கிறதுக்குன்னு சொல்லும் பொழுது, இங்கே செல்வம் இல்லை, எதுவும் இல்லை, உன்னுடைய அமல் தான் இருக்கிறது, அது முழுமையாக எனக்கு கொடுத்து விட்டால் நான் கொடுப்பேன். அவர் சொல்கிறாரா, 500 வருஷத்துக்கு வேணாலும் வாங்கிக்கிங்க, முழுமையாக இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது. முழுமையாக கொடுத்தால் நான் என்ன செய்வேன், உனக்கு தண்ணீரை கொடுப்பேன். முழுமையாக கொடுத்துட்டு அதை வாங்குவாராம். இறுதியில் வந்து அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எனக்கு சொர்க்கத்தை கொடு. இதுதான் ரஹ்மான். அல்லாஹ் நமக்கு அந்த சூரத்துர் ரஹ்மானில் பல்வேறு பொக்கிஷமான விஷயங்களை சொல்லி காட்டுவோம். ஃபபி ஐயா ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். படைப்பினங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு முன்னால் எவ்வளவு அருட்கொடைகள் இந்த உலகத்திலே, சூரியன், சந்திரன், இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான். அடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த பிறகு என்னென்ன நிஅமத்துகளை இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்தான் என்பதை சொல்லுவான். மூன்றாவதாக ஒன்று சொல்லுவான், நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திலே என்னென்ன நிஅமத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதையும் சொல்லி அல்லாஹ் கேட்பான். ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் எதை நீங்கள் பொய்ப்படுத்துகிறீர்கள் என்பதை அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம் அனைவர் மீது விசாலமாக என்ன செய்வது இருக்கிறது. நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தடவையும் துவா கேட்கும் பொழுது யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற வார்த்தையை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய ரஹ்மான் என்ற தன்மையை சீரான முறையில் விளங்கி அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அருளை, கிருபையை, அல்லாஹுடைய கரிசனையை பெறுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.